ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். ஐஸ்கிரீம் இல்லாத சம்மரா? ஆனால் நம்ம வெளியில் வாங்குகிற ஐஸ்கிரீமில் வந்து ரப்பரில் சேர்க்குற கெமிக்கல்ஸ், பெயிண்டில் சேர்க்குற கெமிக்கல்ஸ், இன்னும் என்னென்னமோ சேர்க்குறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அப்போது சாப்பிட்றதுக்கும் பயமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து டயட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டா வெயிட் போட்டுருமோன்னு பயமாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் நம்ம வீட்லேயே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி இது. இதில் வந்து பாலோ சர்க்கரையோ எதுவும் நம்ம ஆட் பண்ணல. ஆனாலும் சுவையில் வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பீட்ரூட் செலக்ட் பண்ணுறப்ப நல்ல ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இலையோடு இருக்கிற பீட்ரூட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறமா இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா அப்படி நல்ல ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது பாருங்களேன். அடியில் இருக்கிற அந்த பிங்க் கலர் வந்து நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி எவ்வளோ சாஃப்டாக மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிற பீட்ரூட் வாங்கிட்டோம்னா நமக்கு அந்த மண் வாசனை இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இந்த பீட்ரூட் பாருங்கள், ஒரு மரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ப்ரௌன் கலராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் யூஸ்வலாக ஒரு மண் ஸ்மெல் வரும், டேஸ்ட்டும் அவ்வளோவா இருக்காது. தலையும் வாலையும் வெட்டிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டவ்வில் ஓப்பன் மெத்தடில் குக் பண்ணுறது நல்லது. லேசாக ஒரு மூடி போட்டு மூடி குக் பண்ணுறது நல்லது. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பீட்ரூட் நல்லா வெந்து ஆறி ரெடியாக இருக்குது. எப்படி உருளைக்கிழங்கோட தோலை உரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த பீட்ரூட்டோட தோலையும் நம்மளால் ஈஸியாக உரிச்சிட முடியும். உரிச்சு எடுத்து இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. மிக்சியில் இந்த பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி இதோட இப்போ போட்டுக்கலாம். இதில் இப்போ 4லேருந்து 5 பேரிச்சம்பழம் வரைக்கும் உங்களோட சுவைக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த கொட்டைகளை விதைகளை நீக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்குமே நம்ம அரைச்சி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் குல்கந்து சேர்த்துக்கலாம். உடம்புக்கும் நல்லது. அந்த ரோஸோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து குல்கந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ரெடியாக இருக்குது. ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை நல்லா அரைச்சிருக்கேன். இது முதல் பால் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரெடி. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இது இப்படியே சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ ஃப்ரீசரில் 6 மணிலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணலாம். 6 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் இருந்திருக்கு. நம்மளோட பீட்ரூட் வாழைப்பழ ஐஸ்கிரீம் தயார். உங்களுக்கு இதில் தேவையான தேன் கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா தேன் சேர்த்தோம்னா அது ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டி பீட்ரூட் வாழைப்பழ ஐஸ்கிரீம் தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம்.